அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சரிங்களா? சரி, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேயில் கேட்ட கொஷின். ஓகேவா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் 3 கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர் இஸ் மோர் தென் ஃபர்ஸ்ட் நம்பர் பை 20. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமௌண்ட். அப்படின்னா என்னென்னா 3 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அதன் முதல் எண்ணை விட 20 அதிகமாக உள்ளது எனில் அவற்றில் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்கேன். ரைட். இப்போ பாருங்க, இது எப்படி ஈஸியாக செய்யலாம்னா இந்த கொஷினை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். அது இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. சரியா? இஸ்ஸு வரைக்கும் கொஷினை பாதியாக படிச்சுருங்க. ரைட்டு. அப்போது ஃபஸ்ட் என்ன கொடுத்தது? சம் ஆஃப் 3 கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர் என்னது? எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 4 வச்சுக்கோங்க. ரைட்டா? இது 1 2 3 4 5. ஆட் நம்பரானது ஒற்றை எண், ஒற்றைப்படை. சரியா? அப்போது சம்னானது கூடுதல். அப்போ 3 ஒற்றைப்படை எண்ணின் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண்ணோட கூடுதல் என்னது? இது எக்ஸு. அடுத்த நம்பர் நமக்கு என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 2 ஆகும், ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்து என்ன நம்பர் ஆகும்? ஒற்றைப்படையில் எக்ஸ் ப்ளஸ் 4 வரும் இல்லையா? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த கூடுதல் வந்து ரைட்டா? அந்த சம் ஆஃப் 3 கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர். இதுதான் அந்த சம் ஆஃப் 3 கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பர். போட்டுக்கோங்க. போட்டு இஸ்ன்னு இருக்கா, ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் போட்டு அடுத்த பாகத்தை பாருங்கள். என்ன கொடுத்துருக்கு? மோர் தென் ஃபஸ்ட் நம்பர் பை 20. ஃபஸ்ட் நம்பர் என்னது? இது இங்கே எக்ஸா என்ன கொடுத்துருக்கு? அதிகம்னு கொடுத்துருக்கு. எவ்வளோ அதிகம்? 20. அப்போது ப்ளஸ் 20. ரைட்டா? மோர்னால ப்ளஸ். இப்போ லெஸ்ஸுன்னு அந்த இடத்துல மைனஸ் போடுவோம். ஓகேவா? எவ்வளோ அதிகம்? 20 அதிகம். ஸோ 20. புரியுதா? அப்போ என்ன ஆகும்? எக்ஸு 2x 3x 3x ப்ளஸ்ஸு 6 கூட்டிங்க எல்லாத்தையும். சரியா? எக்ஸு 2x 3x 3x ப்ளஸ்ஸு 6 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ்ஸு 20. அப்போது அந்த எக்ஸ் இந்த சைடு வந்து என்ன ஆகும்? 3x மைனஸ் எக்ஸ் ஆகும். அப்போது 2x ஈக்குவல் டு இந்த 6 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் 6 ஆகும். அப்போ 20 6 போனால் 14. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14/2 அடித்தா 7. இப்போ எக்ஸ் வந்து 7. சரி, நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு 7. அப்போது நமக்கு நம்பர் என்ன நம்பர் கிடைக்கும்? 7. அடுத்து என்னது? 7 + 1 8. அடுத்து என்னது? நமக்கு இந்த ஆட் நம்பர் தானே வேணும். அப்போது நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 7. அடுத்த நம்பர் என்ன வரும்? எக்ஸு ப்ளஸ் 2 9. அடுத்து என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 4 எத்தனை வரும்? 11. ரைட்டா? நமக்கு என்ன கேட்டிருக்கு? லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் இதில் இது 11. ஸோ ஆன்சர் 11. ரைட்டா? புரிஞ்சுதா? இது அழகாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக செய்யலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்க. இதுவும் ஆர்ஆர்பி ஜேயில் போட்ட கொஷின் தான். சரியா? ஆர்ஆர்பி ஜேஇ. ஓகே. என்ன கொடுத்துருப்பாருங்க? 3 times the first of 3 consecutive odd integer. அதே மாதிரி 3 அடுத்தடுத்த ஆட் இன்டிஜர். அப்போ என்ன ஆகும்? எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா? அப்போ இது 1 2 3 4 5. அப்போ நமக்கு ஆட் இன்டிஜர்னு என்ன ஆகும்? அடுத்து ஒற்றை இது இல்லையா? அப்போ இது 1 வரும். அடுத்து 3 இங்கே இது 1 வரும். அதுக்கடுத்து இது 1 வரும். சரியா? அந்த 3 தான் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஒற்றைப்படை எண். சரியா? இது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து ஈவனாகும். 1 3 5 இருக்கிறது ஒற்றைப்படை. சரி, அப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்கு? இப்போது நம்ம நமக்கு என்ன தேவை? 3 கன்செக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர். 3 கன்செக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? கொஷினை 2ஆக பிரிக்கணும். இஸ் வரைக்கும் பிரிங்க. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு படிங்க. 3 times of first 3 consecutive odd number. 3 times of first of 3 consecutive odd number. முதல் 3 consecutive odd நம்பரில் முதல் நம்பர் இருக்கு இல்லையா? அந்த முதல் நம்பர் எடுத்துங்க. முதல் நம்பர் என்னது? எக்ஸு. எத்தனை டைம்ஸ் கொடுத்துருக்கு? 3 times. அப்போ 3x. இஸ்ஸுக்கு வந்து ஈக்குவல் போடுங்க. ஈக்குவல். அப்போ என்ன கொடுத்துருக்கு? 3 more than 2 times of the third. 2 times of the thirdனா 2 times ஆஃப் த தேர்ட்னா மூணாவது நமக்கு என்ன நம்பர்? எக்ஸ் ப்ளஸ் 4. அதை போட்டுருங்க.
எவ்வளோ அதிகம்னு சொல்லியிருக்கு 3 அதிகம், அப்போ +3 ரைட்டா. புரியுதா? நல்லா கவனிங்க. 3 டைம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டினை 2ஆக பிரிங்க. இஸ் வரைக்கும் என்ன கொடுத்துருக்கு 3 டைம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு. அப்போ 3 மடங்கு ஃபஸ்ட்டு நம்பரோட 3 மடங்கு, அது 3x போட்டாச்சு. அப்போ இஸ்ஸுக்கு ஈக்குவல் டு அடுத்து என்ன கொடுத்துருக்கு மோர் தென் 2 டைம்ஸ் ஆஃப் தேர்டு. 2 டைம்ஸ் ஆஃப் தேர்டு இருந்து x+4 எவ்வளோ அதிகம் 3 அதிகம். ஸோ மோர்னால +3 புரிஞ்சுதா? சரி, அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும் பெருக்குனா 2x + 2 × 4 8 இந்த +3 ரைட்டா. அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் எவ்வளோ ஆகும் 8 + 3 11 ரைட்டா. ரைட்டு. அப்போ இந்த 2x இந்த ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்துங்க மைனஸ் ஆகும். அப்போ 3x - 2x வந்து x ஈக்குவல் டு 11. இப்போ x வந்து எவ்வளவு 11. நமக்கு x 11. அவங்க என்ன கேட்டிருக்காங்க 3வது நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 3வது நம்பர் நமக்கு என்னது 1 2 3. 3வது நம்பர் x+4. அப்போ x+4 இல்லையா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு 11 இந்த +4 ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 15. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது RRB NTPCயில் கட்டது. NTPC சரியா. ரைட். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க கால்குலேஷனு. இப்போ நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா. ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ். அதில் இதுக்கு முன்னால் என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தது ஆட் இன்டீஜர் கொடுத்துருந்துச்சு. இதில் என்ன கொடுத்துருக்கு வெறுமனையாக ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான். ஃபஸ்ட்டு 2 கன்செக்யூட்டிவ் நம்பர் தான் கொடுத்துருக்கு. அதாவது அடுத்தடுத்த 2 நம்பர் சரியா. ரைட்டு. அப்போ நமக்கு என்ன வேணும் அடுத்தடுத்த 2 நம்பர்னால் x+1 இதுதான் நமக்கு உள்ள நம்பர். ஓகே, ஃபைண்ட் த 2 கன்செக்யூட்டிவ் நம்பர் வேர் த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர் இஸ். இப்போ நம்ம இஸ் வரைக்கும் பெரிய தனியாக கொஸ்டினை த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர். இப்போ த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர்னால் ஃபஸ்ட் நம்பர் எக்ஸா, த்ரைஸ்னால் 3 மடங்கு. இஸ்ஸுக்கு ஈக்குவல் போடுங்க. ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கு மோர் தென் ட்வைஸ் த செகண்ட் நம்பர். ட்வைஸ் த செகண்ட் நம்பர்னால் செகண்ட் நம்பர் என்னது x+1 அது ட்வைஸ் த செகண்ட் நம்பர் பை எவ்வளவு 5 எவ்வளோ மோர் ரைட்டா. மோர் தென் 5 அப்போ +5 புரியுதா. ட்வைஸ் த செகண்ட் நம்பர் அதனால் 2 போட்டாச்சு. செகண்ட் நம்பர் இது த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர் அதனால் 3x போட்டாச்சு. இஸ்ஸுக்கு ஈக்குவல் டு எவ்வளோனா +5 மோர் தென் 5 ஸோ +5 ரைட்டா. ஸோ அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 2x + 2 + 5 ரைட். அப்போ 3x ஈக்குவல் டு 2x + 2 + 5 7. இந்த x 2x இருந்துச்சுன்னா 3x - 2x ஈக்குவல் டு 7. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ x 7. நமக்கு இந்த ரெண்டு நம்பர் தான் கேட்டிருக்கு. அந்த அடுத்தடுத்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இப்போ x 7னா x+1 வரும் 8 வரும். இப்போ ஆன்சர் 7 and 8 ஆப்ஷன் சி ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்க. இது வந்து RRBயில் எஸ்ஐயில் கேட்ட கொஷின் சரியா. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸில். சரி, என்ன கொடுத்துருக்கு 2/3 ஆஃப் 1/4 ஆஃப் எ நம்பர் இஸ் 32. அப்போ அந்த நம்பர் என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கு. ரைட். 2/3 என்னது 2/3. ஆஃப் என்னது மல்டிப்ளிகேஷன் சரியா. ஆஃப் என்னது மல்டிப்ளிகேஷன். ஸோ 2/3 இன்ட்டு 1/4 1/4 ஆஃப் என்னது மல்டிப்ளிகேஷன். ஆஃப் ஏ நம்பர் அந்த நம்பர் வந்து என்னது எக்ஸ் அது தெரியாது. அதுதான் என்னது 32 கொடுத்துருக்கு. அப்போ 32 போட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகும் இதை கேன்சல் பண்ணி 1 2 2 4. அப்போ 1/3 எத்தனை ஆகும் 6 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 32. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும் அந்த 6 ஈக்குவல் டு கன்சிடர் போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். இப்போ 32 இன்ட்டு 6 எவ்வளோ ஆகும் 7 12 மீது 1 3 12 19 192. ஆப்ஷன் டி ரைட்டா. அடுத்த கொஷின். இது NTPCயில் கட்டுது இல்லை RRB ஜெயில கட்டுது சரியா. ரைட்டு. என்ன கொடுத்துருக்கு
சம் ஆஃப் டூ நம்பர், இரண்டு எண்களின் கூடுதல், அதாவது ரெண்டு எண்கள் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறோம் சரியா. அந்த ரெண்டு எண்களின் கூடுதல் எவ்வளவு 13. அந்த ரெண்டு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 97. வர்க்கம் வந்து ஸ்கொயர், இந்த ரெண்டு எண்களோட ஸ்கொயர் வந்து எவ்வளோ 97. ஸோ அதோட பெருக்கல் பலன் எவ்வளோ, எக்ஸ் ஒய் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. சரி ஓகே, இப்போ இதை எப்படி செய்யலாம், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வாங்க. இப்போ x + y ஹோல் ஸ்கொயர் போட்டால் எவ்வளோ ஆகும், x² + y² + 2xy ரைட்டுங்களா. ஸோ x + y நமக்கு என்ன தெரியும் 13 x + y. ஸோ x + y ஹோல் ஸ்கொயர் வந்து எவ்வளவு 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு x² + y² வேல்யூ நமக்கு தெரியும் 97 ப்ளஸ் 2xy. ஸோ 13 ஸ்கொயர் எவ்வளோ 169 ஈக்குவல் டு 97 ப்ளஸ் 2xy. இந்த 169 97 ஈக்குவல் கஞ்சாகும்போது மைனஸில் வரும் இல்லையா, -97 ஈக்குவல் டு 2xy ரைட். 169ல் 97 போனால் என்ன ஆகும் 72 ஈக்குவல் டு 2xy. நமக்கு என்ன ஒன்று xy மட்டும் தான் கேட்டிருக்கு. ப்ராடக்ட் அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன். இப்போ xy இஸ் ஈக்குவல் டு 72/2 எவ்வளோக்கும் 36. ஆப்ஷன் பி ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். இது வந்து என்டிபிசியில் கேட்டது, ஆர்ஆர்பி என்டிபிசி ரைட். கொஷின் பாருங்கள், சம் ஆஃப் டூ நம்பர் இஸ் 26. ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் வந்து எவ்வளவு 26. அதுமாதிரி அந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் தான் மைனஸ், அது எவ்வளவு 12. ஓகேவா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கு, கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தியர் ஸ்கொயர்ஸ். அந்த வர்க்கங்களின் வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு. அப்போ x² - y² இதுதான் கேட்டிருக்கு. ஓகேவா. நமக்கு ஃபார்முலா தெரியும், a² - b² ஃபார்முலா என்ன ஆகும் a + b × a - b சரியா. ரைட். அதே தான் நம்ம எழுத போகிறோம், x² - y² ஈக்குவல் டு x + y x - y. சரி, இப்போ x² - y² அப்படி வச்சுக்கலாம். ஈக்குவல் டு x + y வந்து எவ்வளவு 26, x - y நமக்கு என்ன தெரியும் 12 ரைட்டா. ரைட். நமக்கு என்ன கேட்டிருக்கு, இந்த x² - y² தான் கேட்டிருக்கு. ஓகேவா. ரைட்டு. இப்போ 26 × 12 எவ்வளோ ஆகும், பெருக்கி போடுங்க. 270 312 ரைட்டா. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்த கொஷின், இந்த கொஷினும் ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷினு. சம் ஆஃப் 2 digit is 15 and the difference is 3. ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பரோட கூடுதல் வந்து எவ்வளவு 15. அந்த ரெண்டு நம்பரோட வந்து டிஃப்ரெண்ட், அதாவது மைனஸ் வந்து எவ்வளவு 3. அப்போ அந்த ரெண்டு டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், சிம்பிள் மட்டும் பாருங்கள். எக்ஸுக்கு ரெண்டுக்குமே என்ன இருக்குது ப்ளஸ் சிம்பிள். ஸோ ரெண்டையும் கூட்டிங்க 18. 2 தடவை எக்ஸ் இருக்குன்னா /2 9. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு 9 ரைட்டா. எக்ஸ் = 9. அடுத்து ஒய் கண்டுபிடிங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் என்ன இருக்குது ஒய்க்கு ப்ளஸ் 1 வந்து மைனஸ் இருக்குது. ஸோ என்ன செய்யணும், அந்த ரெண்டையும் கழிக்கணும். இப்போ 15 - 3 எவ்வளோ ஆகும் 12 / ஒய் 2 தடவை இருக்கணும்னா 2 அடித்த எவ்வளவு 6. ஸோ எக்ஸ் வந்து 9, ஒய் வந்து 6. ஸோ அந்த டிஜிட் வந்து என்னது 6 9 ரைட்டுங்களா. சரி, அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் கேட்ட கொஷின் சரிங்களா. ரைட். என்ன கொடுத்துக்கு, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் 24. ஸோ ரெண்டு நம்பர் கேட்கும், அதோட ப்ராடக்ட் ஆனால் மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இது வந்து 24 கொடுத்தாச்சு. அப்போ என்ன கொடுத்துருக்கு, ஸ்கொயர்ஸ் ஆஃப் சம் அண்ட் த ஸ்கொயர்ஸ் சம் 52. அது வர்க்கங்களின் கூடுதல். இந்த ஸ்கொயர் அதான் ஸ்கொயர், வர்க்கம்னா ஸ்கொயர். இதுக்கு எவ்வளோதுக்கு ஸ்கொயர்ஸ் சம்னா கூடுதல் அர்த்தம். எவ்வளவு 52. அப்போது எக்ஸ் + ஒய் என்னன்னு கேட்டிருக்கு சரியா. ரைட். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்,
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. சரி, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு தெரியாது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தெரியும் 52. இப்போ இதுக்கு பதிலாக 52 எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு 2xy நமக்கு தெரியும் 24. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 52 ப்ளஸ்ஸு 22 கண்டு 48. இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 52 ப்ளஸ் 48 100. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே ஸ்கொயரில் இருக்கா, அதாவது ஸ்கொயரில் இருக்கிறது வந்து இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தாச்சுன்னா 100 1/2ன்னு மாறும். சரியா? ரைட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 நம்ம எப்படி எழுதலாம்? 10 × 10 எழுதலாமா? அதாவது 10 ஸ்கொயர் தான் 100. ஓகேவா? இப்போ 10 ஸ்கொயர் இது 1/2 இது கேன்சல் ஆகுமா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து எவ்வளவு? 10. ஓகேவா? ஆன்சர் பி. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. இது ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேட்ட கொஷின். ஓகேவா? சரி, இந்த கொஷின் பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், அதாவது 2 நம்பரோட பெருக்கல் வந்து அந்த கூடுதலோட 3 மடங்குன்னு கொடுத்துருக்கு. சரி, அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஹிண்ட்டு ஃபஸ்ட் நம்பர் இஸ் 12, செகண்ட் நம்பருக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, 2 நம்பர் எடுத்துக்கலாம். எக்ஸு ஒய்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் நம்பருக்கு வந்து 12. ஸோ நம்ம எக்ஸுக்கு வர 12 வச்சுக்கணும். ரைட்டா? ரைட். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கு? நம்ம கொஷினை 2ஆக பிரிங்க. எஸ் வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், 2 நம்பரோட பெருக்கல் பலன். நம்ம முதல் நம்பருக்கு தெரியும் 12, இன்னொரு நம்பருக்கு ஒய் பெருக்கல் பலன் தான் கிடச்சிருக்கு. அதனால் இன்ட்டு அது இஸ்னானது ஈக்குவல் டு த்ரைஸ் தியர் சம்னானது அதோட கூடுதலோட 3 மடங்கு கொடுத்துருக்கு. அப்போது அதோட கூடுதலானது 12 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் ஒய், இதுக்கு 3 மடங்குன்னு கொடுத்துருக்கு. ரைட்டா? சரி, அப்போ 12y இஸ் ஈக்குவல் டு 3 பண்ணா 36 ப்ளஸ்ஸு 3y. ஓகேவா? இந்த 3y ஈக்குவல் டு கன்சிடர் போது மைனஸாக மாறும், -3y ஆகும். அப்போ 12y - 3y எவ்வளோ ஆகும்? 9y ஆகும். இப்போ 9y இஸ் ஈக்குவல் டு 36. y இஸ் ஈக்குவல் டு 36 × 9 அடித்தா 4. ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியரில் கேட்ட கொஷின். ரைட்டுங்களா? ரைட்டு. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். நீங்கள் இதை பார்த்தாலே போதுமானது. 30 out of 30 எடுக்கலாம். சரிங்களா? ரைட். பாருங்கள். இப்போ 1/7 of a number is subtracted from the number. The result is 30 less than the number. என்ன கொடுத்துருக்கு? 1/7 of a number is subtracted from a number. அது ஒரு நம்பரு, அந்த நம்பரில் 1/7 of a number, அதாவது 1/7 of a number, அதே நம்பர் புரியுதா? கழிச்சோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குமோ 30 அந்த நம்பரோட கம்மியாக கிடைக்கும் கேட்டிருக்கு. இப்போ அந்த நம்பரானது எக்ஸ், அதோட 30 கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ் - 30. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ எக்ஸு மைனஸு x/7 ஈக்குவல் டு எக்ஸ் - 30. இதை என்ன பண்ணலாம்? பெருக்கலாமா? இது அப்போ 7x இந்த மைனஸ் அந்த எக்ஸு /7 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் - 30. இப்போ 7 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போது 7x - x இஸ் ஈக்குவல் டு 7 × x - 30. ஓகே, அப்போது 7x - x என்ன ஆகும்? 6x மாறிடும். ஈக்குவல் டு பெருக்குங்க 7x - 7 மைனஸ் எவ்வளோவும்? 7 × 30 210. ஓகேவா? இப்போ 6x ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு வந்தாங்க. இந்த -210 ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போனால் +210 ஆகும். 7x 6x ஈக்குவல் டு -6x ஆகும். ஸோ 7x - 6x எவ்வளோ ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 210. இப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது? டி 210. ரைட்டா? அடுத்த கொஷின் பாருங்கள். இது ஆர்ஆர்பி ஜேயில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? ரைட். என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட் நம்பர் அண்ட் த செகண்ட் நம்பர் இஸ் 25% and 50% more than the third number respectively. Find the ratio between first and second.
அதாவது முதல் நம்பரும் இரண்டாம் நம்பரும் முறையே 25% மற்றும் 50% மூன்றாம் நம்பரை விட அதிகமாக உள்ளது எனில் முதல் நம்பர் மற்றும் இரண்டாம் நம்பருக்கு உடைய விகிதம் என்ன? இந்த கொஷின். சரிங்களா? சரி, ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். நமக்கு தேர்ட் நம்பரோடு தான் இது ரெண்டும் அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் நம்பரை 100 வச்சுக்கோங்க. ஓகேவா? அஸ்யூம் 100. ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? 25%. அப்போ என்ன? 125. ஓகேவா? ரெண்டாம் நம்பர் 50% அதிகமாக இருக்குது. அப்போது 150. இப்போ என்ன கொடுத்துருக்கு? இந்த 3 நம்பரும் கண்டுபிடிச்சாச்சு. 125, 150, 100. ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கு? விகிதம். ஃபஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் விகிதம். ஃபஸ்ட் நம்பருக்கு எவ்வளோ? 125. ரெண்டாம் நம்பருக்கு 150. அடித்தா என்ன ஆகும்? 5 25 125, 6 25 150. ஸோ ஆப்ஷன் 5:6. ரைட்டா? ஸோ ரேஷியோ பிட்னு ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு அந்த ரேஷியோ கேட்டிருக்கு. கொஷின் பார்த்துக்கோங்க. இப்போ ரேஷியோ பிட்னு செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்னு கேட்டாச்சுன்னா நம்ம 6:5 எழுதணும். சரியா? ஸோ கொஷினை நல்லா வாசிக்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் 5:6. ஓகேவா? ஓகே.